அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். என் பேர் வந்து கார்த்திங்க. நாங்கள் பெரம்பண்ணம்பாளையம் அப்படிங்கிற கிராமம், வாழவந்திக்கு பக்கத்தில், மோகனூர் வட்டம், நாமக்கல் மாவட்டம். நாங்கள் மூலிகை புகை சிகிச்சை, வர்மக்கலை, மூலிகை ஒத்தடை சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி காடுகள்லேருந்து நாங்கள் மூலிகை எடுக்கிறோம். இந்த மரம் வெட்டி இது அந்த இது உசில நாங்கள் பக்கவாதம், முடக்கவாதம், இளம்பலவாதம், இது மாதிரி கைகால் வலி, முட்டி வலி, நாள்பட்ட நெஞ்சு சளி, ஜன்னி, சொரியாசிஸு, வெரிகோஸ் வெயின், இந்த மாதிரியான வியாதிகளுக்கு நாங்கள் மருந்தும் வைத்தியம் பார்த்துட்ருக்கோம். சரிங்க. இப்போது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? சார்ஜுங்கிறது வந்து பேஷண்ட் பொறுத்துங்க, நோயின் தன்மை அறிஞ்சு மேக்ஸிமம் 1200, வருமத்துக்கு 500 வாங்குறோங்க. மூலிகை புகை செய்யறதுக்கு 500 வாங்குகிறோம். ஒத்தறது 250, மொத்தம் 1250. ஒரு மருந்து கொடுக்க 500 வாங்குகிறோம். இது 1750 வரும். இது சாதாரணமாக ஒரு முறை உங்ககிட்ட வந்து போனால் 1750. ஆமாம், அது வந்து இல்லையா தோராயமாக. சில பேர் ஏறலாம் குறையலாம். வந்து போகிறவங்க சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா அவங்ககிட்ட வரவங்க? இல்லை, மேக்ஸிமமாக சரியாயிருதுங்க. 10ல் கண்டிப்பாக 8 பேர் சரியாயிரும். இது வந்துங்க ஒத்தடம் கொடுக்குறோம் இல்லையா, மூலிகை ஒத்தடம், அதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். அது முடக்கத்தான், வேலிப்பருத்தி, இந்த மாதிரி ஒரு 5-6 மூலிகை போட்டு இடிச்சுக்கணும். இடித்து அதுக்கப்புறம் நம்ம இந்த சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கும் பாருங்க, அதை ஊற்றி வதக்குவோம். இப்போ இடிச்சிடும். இது என்ன? இது காய்ச்சி வச்சுருக்குங்க எண்ணெய், ஆல்ரெடி காய்ச்சி வச்சு மூலிகை எண்ணெய். மூலிகை பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக மறக்கும் போது இந்த விரல், இந்த இது, இந்த ஜாயிண்ட்டு, இந்த இது, இந்த சோல்டு, இந்த சோல்டு, முதுகு தண்டு, இடுப்பு, இடுப்பு எலும்பு லைட்டாக கொஞ்சம் முன்கூட்டியே கீழே விழுந்தீங்களா? தண்டு சும்மா அந்த மாதிரி வேலை செய்யும்போது தேய்மானம் இருக்குது. ஓகே. எவ்வளோ நாள் வைத்தியம் பார்க்குறீங்க? இப்போ வந்து கேரளாவில் வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலில் ஓகே ஒரு 4 மாதம் பார்த்துட்டு. 4 மாதம். இது வந்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க? இங்கே இந்த முடக்கம் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் வைத்தியம் பார்க்குறீங்க? ஆமாம். ஓகே. ஆனால் நான் சரியாகலை. ஆமாம். இப்போ இங்கே தான் மட்டும் வந்திருக்கீங்க? ஆமாம். சரி, உட்காரு. எங்கேருந்து வந்துருக்கீங்க? சொந்த ஊர் தஞ்சாவூர். தஞ்சாவூர். பண்ணிட்டு சுடுதா? என்ன வயசு? எந்த வயசுல இந்த மாதிரி இருக்கும் மூட்டு வலி வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அது வந்து அந்த உள்ள சுரக்கிற, என்ன சொல்கிறது, 80 வாரத்தில் ஒரு வாதங்க. சில பேர்த்துக்கு வந்து அந்த யூரியா அதிகமானால பிரச்சனை வரும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் யூரியா அதிகமானால அந்த மாதிரி பிரச்சனை வரும். அந்த காலில் வந்து தைராய்டு வந்து சுரக்குனாலையும் இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. மெயினாக வந்து இந்த டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா அப்படிதான் வந்துருந்தா அவங்களுக்கு இது மாதிரி வரும். பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆகும். மொத்தத்தில் வாதத்தில் 1 முடக்கம். அப்படி என்ன நாளாக என்ன ஆகுனா ஃபுல்லாமே இந்த கைகள் எல்லாமே என்ன ஆயிரும், அப்படியே பூரா வளைஞ்சிக்குங்க. ஐயோ, ஃபுல்லாக வளைஞ்சிக்கும். இதெல்லாம் ரத்தம் பூரா சுண்டிடும். சுண்டி அப்படியே வேலை முடைக்கிறோம். அதான் தான் வேலை முடக்கவாதம். ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நல்லது. ட்ரீட் பண்ணால் சரி பண்ணிக்கலாங்க. நம்ம முத்தி போச்சுன்னா சரி பண்ண முடியாது. ஏன்னா ரத்தம் பூரா போயிருங்க. அந்த எலும்புக்கு மஜ்ஜை பூரா காலி பண்ணி விடும். இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த எலும்புக்குள்ள மஜ்ஜை இருக்கும் இல்லையா, சுத்தமாக காலி. அப்படி இந்த கை பூரா அப்படி விரைச்சா நின்றும். இதை பூரா அப்படி வளைஞ்சிக்கும் எல்லாமே. இது பூரா இந்த முட்டிலாம் அப்படி அப்படியே பெட்டாக வளைஞ்சிக்கும். அதை பெட்டு பண்ண வளைஞ்சதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த வளையத்துங்காட்டி தான் நம்ம வைத்தியம் பண்ணிட்டா தான். வளைஞ்ச பிறகு நம்ம என்ன தான் நம்ம பாசன மருந்து, மூலிகை மருந்து, இல்லை மெட்டல் மருந்து எது கொடுத்தாலும், ஒத்தனம், வருமம், புகை எது பண்ணாலுமே அதை சரி பண்ண முடியல. அந்த ஹீமோகுளோபின் லெவல் குறையாமல் இருக்கணும். இந்த ஜீன் ப்ராப்ளம் இருக்குமா? ஜீனே கிடையாதுல்ல. ஏன்னா இப்போ அப்பாவுக்கு வந்து மவுனுக்கு வர்றது கிடையாதுங்குது. இது வந்து அங்கங்களுக்கே வர்றது தான். இப்போ உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சா? இல்லை, யாரும் ஜீன் வந்து கிடையாதுங்க.
அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் குறைபாட்டினாலையும் உடம்பு குளிர்ச்சித்தன்மை அதிகமாக இருக்குன்னு இது பிரச்சனை வருங்க. ஹீட் உடம்புக்கு இது மாதிரி பிரச்சனை வராதுங்க. யாருக்கு வேணால் வர வாய்ப்பு இருக்குது? யாருக்குன்னா வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கூலிங்கான உடம்புக்கு அதிகமாக வருங்க. இந்த வாதமே குளிர்ச்சியான உடம்புக்கு தான் அதிகமாக வரும். எனக்கு அளவு மன அழுத்தத்தினால வரும். மன அழுத்தம் உண்டுங்க. மனசு முடங்கினாலும் உடல் முடங்கும். அதிக பிரச்சனை இருக்குது. அந்த மன அழுத்தம் வருவாங்க. அதாவது மன அழுத்தம் குறைச்சி தூக்கத்தை அதிகரிக்கும் போது நோயே கிடையாதுங்க. அந்த மன அழுத்தம் இல்லாமல் யாராவது வாழ்ந்தானா அவன் நோயில், அதெல்லாம் பைத்தியக்கார நோயில் வாழ்கிற காரணம் அவனுக்கு மன அழுத்தமே கிடையாது. ஏதாவது சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால் அவனுக்கு வந்து அந்த மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த இது இல்லை, எந்த நோய் நோயாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சாதாரண ஆளுக்கு நோய் வர்றதுக்கு காரணம் இதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவனுக்குலாம் ரோட்டில் சுற்றுறான், அவனுக்கு எந்த நோயுமே வருதில்லை, நமக்கு வருதுன்னா அவன் மனசு வந்து சந்தோஷமாக வச்சுருக்கான். அந்த மனசு சந்தோஷம் வந்து உடம்பு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி இந்த சுரேசிஸு இந்த மாதிரி எல்லாமே மன அழுத்தத்தால் வர்றதான். ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் எல்லாம் மேக்சிமான வியாதி மன அழுத்தமும் தூக்கமின்மை. தூக்கம் வந்து கரெக்டாக 8 மணி தூக்கணும். தூங்கினாவே அது உடம்புக்கான ஓய்வு நம்ம கொடுக்கல, ரத்த நாவும் கொதிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒத்தனை ஃபுல்லும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புகை போட்டு பேதிக்கு ஒன்று ஓட்டிட்டு அது பிறகு வந்து துவரம்பருப்பு, நம்ம வேலிப்பருத்தி சாரில் 9 தடவை ஊற போட்ட மிளகு, அதுக்கு பிறகு வந்து பட்டை சோம்பு, சுக்கு எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி முடக்கத்தான் இது இல்லையா, இது நம்ம பச்சளை முடக்கத்தான் அந்த மூலிகை அந்த உள்ளே போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும். கஷாயமாக காய்ச்சி அதை காலைல சாயங்காலமும் ஒரு 10 நாள் கொடுத்தா போதுங்க. இதெல்லாம் அந்த முடக்கத்தான் ஓடியே போயிடும். அதுக்கு அது கூட வந்து நம்ம இப்போ பேதி கொடுக்குறதும் இங்கேயே கொடுத்து அனுப்பிச்சிருவீங்களா? பேதிக்கு நான் வாங்கிட்டு மருந்து இது மாத்திரை கொடுத்துருவோம், அங்கே போய் போட்டுக்கலாம். ஒரு ட்ரீட்மெண்ட் போதுமா இவருக்கு? ஒரு 3 ட்ரீட்மெண்ட் வேணுங்க. 3 குறைஞ்சபட்சம் 3 போதும். அந்த இது அந்த கஷாயத்தை எடுத்துக்கிட்டு அது கூட வந்து இந்த ஆறுமுக செந்திரம் இல்லை விராலி, யூக்லிப்டாஸ், நொச்சி 3 தண்ணியில் போட்டு வேக வச்சு. எவ்வளோ கேப் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு? ஒரு 15 நாளுங்க. 10 நாள் 15 நாள். நம்ம குண்டாந்தாங்கன்னா 10 நாள் போதும். கொஞ்சம் ஒல்லிதானா 15 நாள். அந்த இதை பொறுத்துங்க, அந்த உடம்பு இதை பொறுத்து. நம்ம போக போடும்போது இதில் கூட நீர்லாம் வந்துடுங்க. இந்த உடம்பு வந்து கூலிங்காக இருக்குது இல்லையா, இப்போ தொட்டினா அவருக்கு வந்து கூலிங்காக இருக்கும், சில்லுன்னு தான் இருக்கும். அந்த கூலிங்கு தான் உடம்பு வந்து நம்ம போக போட்டு ஹீட் பண்ணுற உடம்பு. உடம்பு வார்ம் பண்ணும்போது எங்களுக்கு பாதி வலி குறையும். வீக்கம் வந்தால் வீக்கம் உடனே குறையும். அதை தாண்டி தான் அந்த ரத்த ஓட்டம் சீராக ஓட ஆரம்பிச்சிடும். சரி. அதுதான். இது மட்டுமா வேறு என்னென்ன பண்ணுறீங்க? அப்படி வச்சுட்டே சொல்லுங்கள். என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்கள்கிட்ட? அது பக்கவாதங்க, அது மாதிரி முடக்கவாதம், இளம்பலவாதம், இது மாதிரி ஆக்சிடென்ட் இடுப்புகளை உணர்ச்சிலாம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பிரச்சனை. அதை தாண்டி இது மாதிரி சளி, நெஞ்சு சளி, ஜன்னி, அப்புறம் முட்டி வலி, இடுப்பு வலி, குறுக்கு வலி, அப்புறம் அல்சர், வயிற்றுல அல்சர், புண்ணு, மூலம் 3 நாள் சரி போயிடும். மூலம் கல்லுலாம் 3 நாள் தான். என்ன மாதிரி மூலம்னாலும் என்ன மாதிரி மூலம் தான் 3 நாள். வலி வந்து 10 நிமிஷம் தான். மூலம் வந்து வலி சரியான வலி இருக்குது, இந்த நடக்க முடியல, உட்கார முடியல அப்படின்னா 10 நிமிஷம் தான். அந்த 15 வருஷத்து மூலமாக தான் சரி. இல்லை ஆப்ரேஷன் பண்ணி மடி எனக்கு வந்துருச்சு, இந்த நூல் போட்டு மடி எனக்கு வந்துருச்சு, என்னென்னமோ வைத்தியம் மாற்ற வந்துருச்சுன்னா கூட 3 நாள் தான். அது தேங்காய் மாதிரி வெளியே சில பேருக்கு வெளியே மூலம் இப்படி இருக்கும், அதைவே 3 நாள் 2 நாளே உருக்கி செஞ்சோம். அப்படி இது நம்ம நெய் உருக்கிறோம்ல மாதிரி உருக்கிடுவோம். அதுக்கு வந்து வயிற்றுக்கு மருந்து கொடுக்குறீங்களா இல்லை வெளி ட்ரீட்மெண்ட்? உள்ளதுக்குன்னா மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு வெளி ட்ரீட்மெண்ட் அதை உருக்கிறதுக்கு. சரி. அதுலேயும் அந்த புகை போடுறீங்களா? இல்லை அது வந்து இதே மாதிரி தான் நெருப்பு எடுத்துக்கணும். நம்ம சாம்பிராணி கரண்டி மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அதில் நெருப்பு போட்டு 3 மூலிகை உள்ளே போட்டு நம்ம ஆசனாய்க்கு நேரம் வைக்கணும். அப்போ தான் அனலும் புகையும் அதில் படப்பட அது அப்படியே பூரா நெய் மாதிரி உருகி வந்துடுங்க. நம்ம எப்படி கொழுப்பு உருக்குறாங்கல்ல அது மாதிரி உருக்கிடல. அதாவது கெட்ட கொழுப்பு தான் அது. உடம்புல உஷ்ணத்தினால வரக்கூடிய பிரச்சனை. அது எப்படின்னா முன்னெல்லாம் டிரைவருங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் சேர் போட்டிருப்பாங்க, இந்த கைத்துக்கெட்டெலாம் தூங்குவாங்க. அப்போ நம்மளுடைய அந்த ஹீட்டு ஆசனம் வாங்கி ஹீட் ஆகாமல் இருக்கும், உள்ளே வந்து கபாலம் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஹீட் ஆகி அதுதான் என்ன ஆச்சுன்னா மூலமாக ஃபார்ம் ஆயிரும். அது சில பேர்த்துக்கு வந்து வருஷங்களில் இருக்கும், 5 வருஷம் 10 வருஷம். நம்ம கஷ்டப்படுவாங்க. அதாவது காரமாக சாப்பிட்டா பிரச்சனை ஆயிரும், ஹீட் ஆனால் பிரச்சனை வந்துடும், நம்ம ட்ராவல் பண்ணால் பிரச்சனை வந்துடும். அப்போ மலைக்கட்டு, அதாவது மலச்சிக்கல் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஒன்று மலத்தை அடக்கிறனாலையும், 2வது வந்து பசி அடக்கிறது. பசி வந்தால் கரெக்டாக சாப்பிட்றதில்ல, மோஷன் வந்தால் கரெக்டாக போகிறதில்ல. இந்த 2 பிரச்சனையால் உடம்பு உஷ்ணம் அதிகமாகிடும். அப்போ இது வந்து இந்த மாதிரி பிரச்சனை. வெய்ய காலத்தில் ஒரு நாளைக்கு 3 டைம் குளிக்கணும். அதே தவிர நம்ம ட்ராவல் பண்ணுறீங்க, கொஞ்சம் குளிர்ச்சியான பொருள் உள்ளே எடுத்துக்கணும். அப்போ அந்த பிரச்சனை தவிர்க்கலாம். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டானதான் சாப்பிட்ணும். இவருக்கு வந்து முடக்கவாதம் இல்லையா, இவர் சாப்பிட்றது வந்து சுடுநீர் தான் குளிக்கணும், சுடுநீர் தான் குடிக்கணும், ஏசியில் ஃபேனில் தூங்கக்கூடாது.
அதில் குளிர்ச்சியான பொருள் சேர்த்தக்கூடாது, புளிப்பான பொருள் சேர்த்தக்கூடாது. இதை ஃபாலோ பண்ணணும். ஒரு 10 நாள் 15 நாள் ஃபாலோ பண்ண போதும் முழுமையாக குணமாயிடும். 10 வருஷம் 5 வருஷம் மாத்திரை போட்டு கிடப்பாங்க, சரி பண்ணவே முடியாதும்பாங்க. சரி பண்ணுறது இயற்கையானது எத்தனையோ வைத்தியம் இருக்குது. அதில் வந்து நம்ம அந்த வேலிப்பருத்தி சாரில் மிளகு நம்ம போட்டு பாவனம் பண்ணியிருப்போம். அதை குடுக்கு தான் அந்த உடம்புக்குரிய அந்த வாதத்தை பூரா அப்படியே களைச்சி எடுத்துரும். இதுக்கு நம்ம போடும்போது உடம்பு ரத்தம் சுத்தமாகுது. அப்போ பேதி போடும்போது வயிறு சுத்தமாகுது. இப்போ வயிற்றையும் ரத்தையும் சுத்தப்படுத்தும் போது உடம்பு ஆட்டோமேட்டிக் சுத்தமாகுது. அப்போ எங்களுக்கு நல்லா தூக்கம் வரணும். நல்லா தூங்கினாவே நோய்க்கான குறையதற்கான முதல் படி அந்த தூக்கம் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்களை முதல்ல என்னென்னா மலச்சிக்கல் இருக்கான்னு பார்க்கணும். பேஷண்ட் வந்து பார்க்க வராங்கன்னா இங்கே மலச்சிக்கல் இருக்கா, நல்லா தூங்குறாங்களா, நல்லா பசி எடுக்குதா, யூரின் நல்லா போகிறாங்களா, மோசம் நாளைக்கு கெட்ட நாளைக்கு 2 டைம் போகிறாங்களாங்கிறத கேட்டாவே அதுலேயே தெரிஞ்சிடும். எங்களுடைய நோயோட சர்க்கிள் வந்து இதுலேயே தான் இருக்கும். இதுலேயே நம்ம தெரிஞ்சிடும் எங்களோட உடம்பு ஆரோக்கியப்படுறதுன்னு. வேறு எதுவுமே எங்களை போய் செக்காகவே பண்ண தேவையில்லை. இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எங்களோட எந்த நிலைமைக்கு இப்போ உடம்பு வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஐயாவே இருக்காருன்னு வச்சிங்களேன், ஒரு வந்து தூக்கம் இருக்கு நாளுக்கு நாளாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி தானே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு மன அழுத்தம் வந்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகும். அப்போ என்ன அர்த்தம், உடம்பு மீண்டும் என்ன பண்ணுறது, உடம்பு பின்னோக்கி தான் போகுதுன்னு அர்த்தம். அப்போ நாளெல்லாம் தூக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போய் நல்லா மன அழுத்தம் குறைஞ்சிட்டே இருந்தால் சரி நம்ம உடம்பு வந்து என்ன பண்ணுறோம், அது இதுலேருந்து நம்ம வியாதியிலேருந்து விடுபடுறோன்னு அர்த்தம். இப்போ விடுபடாத காரணம் அதான் முக்கியமான காரணம். அதுக்கான மருந்தும் அதுக்கான உணவு முறையும் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ஈஸியாக குணப்படுத்திடலாம். அது என்னென்னா இன்றைக்கி வந்து ஜீரண சக்திங்கிறது எல்லாத்தையும் குறைஞ்சிடுச்சிங்க. அது அப்படியே இதுலேயே போயிடுது. அப்போ கஷாயமாக காய்ச்சி குடிக்கும்போது உடனே போய் ரத்தத்தில் கலக்கும். அதுக்கு தான் நம்ம கஷாயமா இல்லை தீநீராக வடித்து கொடுக்குறது. அதுக்கு தான் இன்னைக்கு வந்து தீநீர் கஷாயம் தான் இன்னைக்கு ஓரளவுக்கு சித்தாவில் வேலை செய்யுதுங்க. வேற மருத்துவ வேலை செய்யும். ஏன்னா அன்னைக்கு ஜீரண சக்தி மனிதனுக்கு குறைஞ்சிருச்சு. பழைய ஜீரண சக்தி இன்னைக்கு இல்லை. அந்த குடல் வந்து மெலிஞ்சிருச்சு. அப்போ வந்து இப்போ எப்படி நம்ம ஒரு கரும்பு மிஷின் நம்ம கரும்பு உள்ள விடுறோம்னா உள்ள பல்லு நல்லா இருந்தால் தான் சாரை நல்லா புழிஞ்சு சக்கை நல்லா வெளியே தள்ளும். இல்லை பல்லு சரி இல்லைன்னா அதனால பூரா பாதி இது அந்த கரும்புலேயே போயிடும். அதே தான் நம்ம உடம்பு அதே மாதிரி தான். நம்ம என்ன பண்ணோம், இளநீ, கத்தாழை, விளக்கெண்ணெய் இது 3 போட்டு நாங்கள் பக்குவமாக காய்ச்சி வச்சுருப்போம். அதை வந்து இங்கே இந்த மோஷன் போகும்போது அந்த விரலை தொட்டு ஒரு ஆட்டி விட்டாங்கன்னா உள்ளே பழைய மலம் பூரா புட்டிக்கிட்டு வெளியே வந்துடும். ஆச்சுங்களா? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து அது கூட நாட்டு மாட்டு நெய்யில் கலந்து வெயிலோட 5 நாளைக்கு வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு 5 டைம் கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 5 நாள் அதோட புட்டு மாதிரி ஆயிரும். அதுக்கு பிறகு அதை வந்து ஒரு மிளகால எடுத்து நாக்கில் ஒரு சுற்றுனாங்கன்னா உள்ள கூடிய சளி, கோலை, பித்தம் எல்லாம் அந்த மாதிரி எல்லாமே அதில் வெளியே புட்டிக்கிட்டு வந்துடும். ஒரு 3 நாளைக்கு பண்ணிகிட்டே இருக்கணும், க்ளீனாக வந்துடும். அப்போ இது உடம்பு என்ன பண்ணுறோம், பேதி எடுக்கிறோம், வயிற்று நம்ம வாந்தி எடுக்கிறோம், இந்த ஆசனம் வாங்கக்கூடிய பழைய இது வெளியே தள்ளுறோம், உடம்பு போட்டு உடம்புக்கு நீர் எடுக்கிறோம், மூக்கு இனிமா கொடுத்து மூக்குடைய அழுக்கு எடுக்கிறோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம தொப்புளுக்கு ஒட்டி கீழே வந்துன்னா புத்துமண் வந்து 10 போடணுங்க. ஒரு 3 நாளைக்கு போடணும். காலையில் வந்து சிறுன்னு போனால் ஒரே சும்மலாக இருக்கும். அந்த கிட்னி கூட கழிவு பூரா வெளியேறிடும். இவ்வளவும் செஞ்சாலும் உடம்பு மொத்தம் சுத்தமாயிடும். உடம்பு மொத்தம் சுத்தம் பண்ணாவே அங்கே நோய் 80% நோய் சரியாச்சு. ஆச்சுங்களா? ஏன்னா இந்த சுத்தி முறைங்கிறது ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. பேதி கூட சரியாக எடுக்கிறது இல்லை. இவ்வளோ சுற்றி யாருன்னா வேதிக்கே எடுக்க மாட்டாங்க. இவ்வளோ சுற்றி எங்கே யாரும் பண்ணுறது கிடையாது. அப்படி இன்றைக்கி சேர்த்துற நம்ம சமையலில் சேர்த்துற கழிச்சுற எண்ணெய்கள் இது நம்ம முக்கியமாக. அப்புறம் பாக்கெட் பால், இந்த பிராய்லர் கோழி, அப்போ அந்த முட்டை வந்து குஞ்சு பொரிக்காத முட்டை. அதெல்லாம் மனிதனுக்கு இவனும் இது வந்து அந்த இவனும் இனத்தை பருக்க முடியாது. உங்களுக்கு எப்படி இதோனா அதை சுற்றிக்கிட்டே வந்துடலாம். உள்ள உட்காந்துக்குங்க, சமணங்கள் போட்டு இப்படி திரும்பிக்கலாம். புரியுதுங்களா? இறங்க. வந்து உள்ளே வந்து ஹோல்ஸ் கொடுத்து அந்த பைப் உள்ளே வளைச்சி அதுக்கு மேலே அந்த சைடில் வந்து ஒரு பலகை கொடுத்துருக்காங்க.
இப்போ புகை வந்து நாலா பக்கமும் வந்து வெளியே வரும். ஆமாம், அது உள்ளேருந்து அடியில் போக மேலே வரும், அடியில் இருக்கிற மேலே இருக்கிற வேர்வை கீழே இறங்கிடும். அந்த பைப் வளைச்சி கீழே விட்டுருக்கோம் பாருங்க, கீழே விட்டு போக கீழே அப்படி ஸ்ப்ரெட் ஆகி தான் சைடில் இப்படி வரும். இவருக்கு வந்து ஹீட் எல்லாம் ஆகுது இல்லை கீழே? அது ஹீட்னா ஒரு பொருட்கள் அளவுக்கு நம்ம எவ்வளோ ஹீட்டும் வச்சுக்கலாம். எனக்கு ஒரு சில பேர் ஹீட் அதிகமாக தான், சில கம்மியாக தாங்குவாங்க. அப்படின்னா நம்ம எவ்வளோ ஹீட் நம்ம எவ்வளோ காற்று உள்ள வருமோ அவ்வளோ ஹீட் உள்ள வரும். சரி, அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் என்ன போகிறீங்க, என்னென்னலாம் இந்த புகையில் என்னென்ன மூலிகைலாம் வருது? இதுக்குள்ள வந்து முடக்கத்தான், வேலிப்பருத்திங்க, அப்புறம் வந்து அந்த உசுல அந்த கட்டை, வாதநார நிலை, இது மாதிரி ஒரு 4-5 வேறு. எல்லாமே இந்த செட்டிக்குள்ளே போட்டுட்ருக்கீங்க? சட்டிக்குள்ளே போட்டு வச்சு ஒரு லாக் பண்ணிடுறாங்க. சரி சரி சரி. இப்போ இது வந்து எப்படின்னா எங்களுக்கு இப்போ வாதநாரை அதிகமாக வைப்போம். வாதநார நிலை அது வாதம் வந்தவங்களுக்கு விராலியும் இந்த வாதநாராயணம் முடக்கத்தான், இது 3 அதிகமாக போடணும். இப்போ இது ஸ்கின் டிசீஸ் தோல் வியாதின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குப்பைமீன் இலை அதிகமாக போடணும், தும்பை போடணும். அதெல்லாம் போட்டோம்னா அந்த இதெல்லாம் எடுத்துடும். அப்புறம்னா கடுக்கிழங்குள்ள வைக்கிறது, நம்ம இது ஈஸ்வர மூலி, தலை சுருளி அது வைக்கலாம். அது தோல் வியாதிங்க உள்ளவங்களுக்கு. அது ஊற்றுற மாதிரி நம்ம எப்படி இருக்கோ அது மாதிரி வச்சுக்கலாம் வச்சுங்களேன். ரத்தோட்டம் நல்லா சீராக ஓடணும், அதுக்கு நம்ம விராலி வச்சோம்னா நல்லா ரத்தோட்டம் நல்லா ஓடும். இந்த ரத்தக்கட்டு கரையிறதுக்கு வீக்கம். சரி 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 சரி. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து யார் கண்டுபிடிச்சது? நீங்கள் உருவாக்குனதா இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரி எங்கேயாவது இருக்கா? இல்லைங்க, அதாவது இது வந்து தலைமுறையாக பண்ணுறதுங்க. அது நம்ம பரம்பரையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பரம்பரை இது எத்தனை தலைமுறையாக அது இருக்குயா? இது 5ஆவது தலைமுறை இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே தான் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில்? வேறு ஏதாவது ஸ்டேட்லேயோ கேரளா? தமிழ்நாட்டில் வேறு பக்கம் இருக்குதுங்க, ஆனால் இந்த ஏரியாவில் இந்த பக்கம் தான் இருக்குது. என்ன இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் என்ன? இந்த மூலிகை புகை சிகிச்சைங்க. இப்போ நீராவி குழியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா பக்கம் இருக்கும். இது புகை மட்டும் வச்சு இது பண்ணுறதுக்கு இல்லை. ஐடி கம்பெனியில் இருக்கீங்க, ஏசியில் இருக்காங்க. அதாவது உழைப்புலேருந்து வெளியேறினீங்க, வேர்வு சிந்தி உழைக்காதீங்க. அவங்களுக்கு இது இன்னைக்கு நம்ம வயசானீங்க நடக்க முடியாது, அவங்க வாக்கிங் போக முடியாது, அப்புறம் என்ன ஜாக்கிங் போக முடியாது. அப்படி வேறு எடுக்கணும்னா இதுதான் வழி வைக்கணும். அது என்ன சொல்கிறதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட எடுத்துக்கலாம், பண்ணிக்கலாம். ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒரு டைம் எடுத்துக்கலாம். அது ஸ்கின் டிசீஸாக தான் இருக்குது, தோல் வியாதிங்க. அதை தாண்டி சுகர் உள்ளவங்களுக்கு, கால் வெரிகோஸ் இருக்கிறவங்களுக்கு, அது மாதிரி வாதம், பக்கவாதம், முடக்கவாதம், ஒரு வாதம் உள்ளவங்களுக்கு, இதுக்கெல்லாம் இது நல்லா வேலை செய்யும். சளி, நெஞ்சு சளி, நெஞ்சு சளி இருக்குதுன்னா சூப்பராக ஓகே நல்லா கரைஞ்சி வந்துடும். சொல்லுங்க, வேற என்ன பிரச்சனை? இந்த காலில் நீர் கட்டு, இந்த கால் வீக்கமாக இருக்கும், காலை மடக்க முடியாது, நீட்ட முடியாது. சரி சரி சரி. அது மாதிரி கால் இந்த வீக்கம், அந்த கால் நீர் கட்டுலாம் அது நீர் சம்மந்தம் போனால் வெளியே வந்துடலாம். இந்த காலுக்கு நீர்லாம் வெளியே வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டீம் கொடுத்துட்டு பேதி ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஆவாரம் பூ இலை, ஆவாரம் பூவு, இந்த பட்டை, வேறு, அந்த விதை எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி அது கூட விராலி மஞ்சள் கொஞ்சம் முள்ளெல்லாம் போட்டு கஷாயம் காய்ச்சி குடித்தோம்னா சோறு முழுமையாக குழம்பாயிரும். அது கரெக்டாக கண்ட்ரோல் வந்துடும். மீண்டும் ஹீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஏன்னா தாங்குற அளவுக்கு ஹீட் கம்மியான கம்மியாக வச்சுக்கலாம், அதிகம் வச்சுக்கலாம். இப்போ இவரே போதும்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்துருவீங்க? ஆமாம். இப்போ காய்ச்சி வந்துருச்சுன்னா நம்ம போக போடுவோம், போக போட்டால் உடனே காய்ச்சி சரியாயிடும். ஏன்னா அது வேறு காலாம் பக்கம் ஊற்றுது இல்லையா, அப்போ காய்ச்சி உடனே சரியாயிடும். இது ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு சுடுதண்ணியில் குளிச்சிக்கணும், லேசான சுடுதண்ணி. அதான் எவ்வளோ சூடு பொறுக்குமோ அந்த சுடுதண்ணியில் குளிச்சா தான் அது நல்லா வேலை செய்யும். பைசலில் குளிக்கக்கூடாது. ரொம்ப தூரத்துலேருந்து வராங்கன்னா அவங்க எப்படி நீங்களே ஏற்பாடு பண்ணுவோம் சுடுதண்ணி? நீங்களே? அது 3 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு தான் குளிக்கணும், உடனே குளிக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்கால்ப்லாம் ஓப்பன் ஆகிருக்கும், நம்முடைய இந்த மயிர்கால் வழியாக இருக்கக்கூடிய துவாரெல்லாம் ஓப்பன் ஆயிரும், ரோமக்கல்லாம் ஓப்பன் ஆயிரும். அது க்ளோஸ் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் 5 மணி நேரம் டைம் எடுத்துக்கும் உடம்பு. ஏன்னா உடம்புடைய ஹீட்டு ஆகி உடம்புல ரோமக்கல்லை வெளியே திறந்து தான் உடம்புடைய வேர்வெல்லாம் வெளியே போயிருக்கு. அது மீண்டும் க்ளோஸ் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம குளிக்கலாம், தண்ணி உள்ளே போகும். சரி சரி. அதுக்கு தான் இது எதுக்கு அங்கே ஒரு தனியாக ஒரு பாக்ஸு? அது இந்த 100 பானை வைக்கிற மாதிரிங்க. 2 பேர் ஒரு 2 பேர் வாட்டி உட்கார மாதிரி. என்ன கட்டைன்னு சொல்லலாமா? இது உசிலைங்க, உசிலை கட்டை. ஆமாம். 5 நாளைக்கு ஒரு புகைங்க, 6 புகை, 3 பேதி போட்டிட்டு நம்ம முடக்கத்தா கஷாயம், ஆறுமூ செந்துரும் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா இந்த வெயிட் லாஸ் எவ்வளோ உடம்பு குறைச்சிக்கலாம், எவ்வளோனா உடம்பு குறைச்சிக்கலாம். நல்லா ஒழுகுதுல்ல?
ஒரு சில பேர்த்து கெத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஹீட்டு பத்தில் ஃபுல்லாக வச்சு விட்டோன்னா அட்ஜஸ்ட் ஆகின்னு கொதுரும். அப்போ கரெக்டாக நம்ம எவ்வளோ ஹீட்டு வேணுமோ நான் அது மாதிரி வச்சா கரெக்டாக வச்சுக்கலாம். எதுங்க பார்த்து துறப்போம். வேர்வை பாருங்க. இதா அப்படியே ஒழுது இருக்குதா? இது பாருங்க. அப்படி சொல்லுங்கள், எப்படி இருக்குது உங்களுக்கு? பயங்கரமாக இருக்குது. அப்படியே உங்கள்கிட்ட அப்படியே புகை, அந்த வேர்வை, அப்படியே வந்து அந்த அனல் வந்து அப்படியே ஒரு பயங்கரமான நெருப்பு பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. உடம்புல உள்ள வந்து ஏதோ ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கெட்ட ஆவிலாம் வெயில போன மாதிரி ஒரு ஃபீலிங். தொட ஐயா, இது வந்து ஆண்மை குறைவுக்குங்க. இது லேபன தைலம். இது வந்து நம்ம ஆணுறுப்பில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் சுடுநீர் வச்சு கழுவிக்கிறோங்க. ஓஹோ. இது உச்சி மண்டைக்கு வச்சுக்கலாம். அந்த ஹீட்டு தணிஞ்சு அந்த இந்திரியத்தை வந்து கெட்டியாக்கிடும். நீத்து போய் தண்ணி மாதிரி போயிட்டுருக்கும், தேங்காய் மாதிரி. அதை கெட்டிப்படுத்த தன்மை இதுக்கு உண்டு. இது என்ன சொன்னீங்க, என்ன தைலம்? இதுவே லேபன தைலம் சொல்லுது. எருமை வெண்ணெயில் காய்ச்சறதுங்க. எருமை வெண்ணெய் பாருங்களா, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. முழுக்க எருமை வெண்ணெயில் தயார் பண்ணுறது. எருமை வெண்ணெய் தயார் பண்ணுறது, வேறு எதுவும் கலக்கிறதில்ல. இல்லை, அது கூட இது கூட அந்த அமுக்குரா, இது வசம்பு, சரி சரி, யானத்துப்பிள்ளி எல்லாம் போட்டு இது காய்ச்சுவோம். இது வந்து லேபனத்துக்கு மட்டும். சரி சரி. இது உள்ளே சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 மூலிங்க. தென்னை குறும்பை, தென்னம்பாலை, இளநீ, கத்தாழை வேர் இருக்கு இல்லையா, அந்த சாறு, இப்படி மொத்தம் 23 லிட்டர் மொத்தமாக எடுத்து ஒரு நைட்டு ஃபுல்லும் காய்ச்சி அதுக்கப்புறம் காலைல எடுப்புங்க. அதுதான் இந்த எண்ணெய். இந்த எண்ணெய் தான் அந்த சின்ன பாட்டிலையும் இருக்கா? இல்லை, அது வேறங்க. அது வேற. இது இல்லை. இப்போ அந்த எண்ணெய் இதுக்கு, இது உள்ளே சாப்பிட்றதுங்க. ஓஹோ, ரெண்டுமே இந்த இதுக்கு தான் ஆண்மை குறைவு தான். இது ஆண்மை குறைக்கும் கொடுக்கலாம், மூலத்துக்கும் கொடுக்கலாம். உடம்பு குளிர்ச்சிப்படுத்தி அந்த கவுண்டிங் கம்மியாக இருக்கிறது, தள்ளி இப்போ அதாவது சொல்கிறேன் சீக்கிரமாக உறவு பண்ணும்போது சீக்கிரமாக இதாகிடுறது. அப்புறம் அதை தாண்டி அந்த ஆணுக்கு சிரித்து போகிறது, லேடிஸுக்கு அந்த உணர்ச்சி பெண்மை குறைவு கம்மியாக இருக்கிறது, இப்படியே குழந்தையின்மை, இப்படி அனைத்து இதுக்குமே கொடுக்கலாம். ஓகே. மூலம், நவமூலம், உள் மூலம், வெளி மூலம், ஆசன வெடிப்பு, சீ மூலம், ரத்த மூலம், இப்படி சொல்லிட்டு மூலம் 9 வகையான மூலம் இருக்குதுங்க. அது எதனால் வருது பார்த்தீங்கன்னா ஹீட்னால் வர்றது. அதாவது மலத்தை அடக்கிறனாலையும் ப்ளஸ் வந்து பசி அடக்கிறனாலையும், இதனால தான் மேக்ஸிமம் வரும். அது உடம்பு உஷ்ணம் அதிகரிக்கும் போது இந்த பிரச்சனை வருதுங்க. மலச்சிக்கல் வந்து உண்டாயிரும். மலச்சிக்கல் உண்டா அது மூலமாக ஃபார்ம் ஆயிடுதுங்க. இது வந்துன்னா அந்த மோஷன் போகிறது ஃப்ரீயாக போகிறதுக்கோசரம். அந்த 3 நாளைக்கு நம்ம டைட்டாக இருக்கும், உள்ள அடைச்சிக்கிச்சு போக முடியாது, கஷ்டப்படுவாங்க. அதுக்கு இதில் நம்ம விளக்கெண்ணெயத்தோடையும் இருமாக்கெண்ணெய் கொடுப்போம். அப்புறம் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு ஒரு எண்ணெய் ஒன்று காய்ச்சி கொடுப்போம். அது இளநீ, நம்ம கத்தாழை, விளக்கெண்ணெய் 3 சேர்த்து ஒரு எண்ணெய் ஒன்று காய்ச்சி கொடுப்போம். அது ஆசனம் இப்படி தொலை ஒரு ஆட்டு ஆட்டி விட்டோம்னா உள்ள மலம்லாம் பிடிக்கிட்டு வெளியே வந்துடும்.